ஹாய் ராகுலே, வெரி குட் ஈவினிங். இது வந்து கூலி படம் போகிறதுக்கு முன்னாடி அலப்புற பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அலப்புற அதுதான் விலாகாக பார்க்க போகிறீங்க ராகுலே. ஆஸ் யூஷுவல் கோ டாக்ஸி புக் பண்ணிவிட்டு காஸ்மோஸ் தியேட்டர் போனோம். இது போனதே இல்லை, நாங்கள் மிராஜ் தான் போவோம். மிராஜில் வந்து அட்வான்ஸ் புக்கிங் இல்லை, காஸ்மோஸில் அட்வான்ஸ் புக்கிங் இருந்துச்சு. 10ஆந்தேதி போட்டுட்டு 16ஆந்தேதி போனோன்னு நினைக்கிறேன், 6 நாள் கழிச்சு. சூப்பராக இருக்குது உறவுகளே காஸ்மோஸ் தியேட்டர். ஸ்நாக்ஸ் எல்லாம் சுமார் தான், பர்கர்லாம் கூட்டமாக இருக்கிறனால சூடு பண்ணாமல் அப்படியே கொடுக்குறாங்க. அது கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பாப்கார்ன் நல்லா இருந்துச்சு, ஐஸ்கிரீம் எல்லாம் நல்லா இருக்குது. இதுதான் காஸ்மோஸ் தியேட்டர். காஸ்மோஸ் சினிமாஸ் எங்கே இருக்குன்னா பீலமேடு, வேறு ஊருக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. என்னென்னமோ ஊர் சொல்லிகிட்டு இருந்தாங்க, சௌரிபாளையம்னாங்க. ஆனால் நாங்கள் பீலமேடுன்னு போட்டால் தான் இது காமிச்சிச்சு, அதனால் எங்களுக்கு இது பீலமேட்டில் இருக்குது. இது தியேட்டருக்குள்ளே போனோன்னே கூலி டிஷர்ட் போட்டு போனோம் 2 பேரும். ஆனந்தி தான் ஒரு டிஷர்ட் 700 ருபீஸு, எல்லோ கலரில் ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று பண்ணார். என்ன பண்ணி கொடுத்த அந்த பொட்டிக்காரங்க 2 பேர்த்துக்கும் ட்வின்னிங் மாதிரி ஒரே மாதிரி பண்ணாமல் வேறு வேறு ஃபோட்டோஸு போட்டிருக்காங்க ப்ரிண்ட்டு. வெளியே ஆம்பியன்ஸ் பார்த்திங்களா வரவங்களே, நல்லா இருக்குது கார் பார்க்கிங்க்கெல்லாம். அப்புறம் உள்ளே வந்தோன்னே லெஃப்ட் சைடில் டாய்லெட்டு, ஸ்க்ரீன் 1 2 3 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. புது தியேட்டராக புதுசாக கட்டியிருக்காங்களா என்னென்னு தெரில, இல்லை ரெனோவேட் பண்ணியிருக்காங்களான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. காஃபி டீயெல்லாம் நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்தோடனே என்ட்ரன்ஸ்லேயே ரைட் சைடில் உங்களுக்கு ஸ்நாக்ஸு, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே கிடைக்குது. லெஃப்ட் சைடில் டாய்லெட் இருக்குது. லெஃப்ட் சைடில் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. பாப்கார்ன் நல்லா இருக்குது. தனியாக மசாலா நம்ம போட்டுக்கணும். பஃப்ஸு என்னென்னவோ வச்சுருந்தாங்க. நாங்கள் பாப்கார்ன் ஒன்று வாங்கினோம். உள்ளே போய் ஐஸ்கிரீமும் ஒரு பர்கர் இன்டர்வலில் ஆனந்தி வாங்கிட்டு வந்தார். நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், அவர் பர்கர் சாப்பிட்டாரு. நல்லா இருக்குது தியேட்டரு, போயிட்டு வாங்க காஸ்மோஸ் தியேட்டர். சீட்ஸும் நல்லா இருக்குது. இது எல்லாத்தோட மேலே இருந்துச்சு. சீட்ஸும் நல்லா இருக்குது. ரோகில் நாளைக்கு கெடா வெட்டுறோமா, அதுதான் கோட் சத்தம் கேட்குது. கோட் கட்டி போட்டு வச்சுருக்கோமா, இவ்வளோ நாள் லவ் பேர்ட் சத்தம் கேட்டுட்டு இருந்திருக்கோம், இப்போ கோட் சத்தம் கேட்குதா. நாளைக்கு கெடா வெட்டு. கோட் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கணும்னு நினைக்குது. படம் முடிஞ்சு சூப்பராக இருந்துச்சு உறவுகளே. கூலி படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரஜினி சார் இந்த வயசில் அவரோட ஸ்டைலு, அவரோட ஆக்டிங்கு, டெடிகேஷன் டுவர்ட்ஸ் ஹிஸ் ப்ரொஃபஷன், டெடிகேஷன், வில் பவர். வெளியே வந்துட்டு ரிவ்யூ சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம ஹீரோயின்ஸோட லைஃப்லேருந்து அவங்களோட ப்ளஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ரஜினி சார்ட்டேருந்து நம்ம ஹார்ட் ஒர்க் எடுத்துக்கலாம். மேரிட்டல் லைஃபு ஹாப்பியாக ஸ்டெடியாக போயிட்டுருக்கு. சினிமா உலகத்தில் நிறையா பேர் டிவோர்ஸ் வாங்கிட்டே இருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழ்கிறது, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சார்கிட்ட ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். கமல் சார்கிட்ட நிறையா கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கிறது, ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற வில் பவர் கமல் சார்ட்லேருந்து பிடிக்கும். நானும் நிறையா இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். நிறையா ரீக்ரியேஷன்ஸ் எல்லாம். அதுக்கு எனக்கு கமல் சார்ட்லேருந்து கொஞ்சம் மோட்டிவேட் ஆவேன். நல்லா இருந்துச்சு ராகுல் மூவி.
நிஜமாவே நல்லா இருந்துச்சு. யாரும் இந்த நெகட்டிவாக ரிவ்யூ கொடுக்குறவங்களது பேச்சு கேட்காதீங்க. எல்லாம் என்ன மென்டாலிட்டியில் இருக்காங்கன்னு தெரில. நிறையா பேர் டைரக்டரை ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. அந்த லோகேஷ் கனகராஜ் அவரை ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. சில பேர் ரஜினியை திட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மை அப்படி கிடையாது. நல்லா தான் எடுத்திருக்காங்க. பார்க்கலாம். இதுக்கு மேலெல்லாம் மொக்க படம் வந்திருக்கு. எல்லாம் ஃபுல்லாக எல்லோரும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்களோ எல்லோரும் அல்டிமேட்டாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் லேடிஸ்க்கு வந்து நல்லா ஸ்கோப் இருக்குது. ஸ்ருதிஹாசன் நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு வில்லி கேரக்டர் வராங்க, அவங்களும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த மரத்தை சுற்றி பாட்டு பாடுறது, கிளாமரஸாக ஆடுறது, அதெல்லாம் தாண்டி இப்போ புதுசாக விமனுக்கும் ஈக்குவல் ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்து இந்த படம் இருக்குது. அதை அப்ரிஷியேட் பண்ணோம். கால் டாக்ஸி வந்துருச்சு. சூலூர் தானான்னு கேட்டு ஏறினோம். நிறையா கால் டாக்ஸி நின்றுட்டு வந்துச்சு அவர்களே. வேறு ஏதாச்சும் ஊருக்கு போயிட போகிறோம் அப்படின்ட்டு கேட்டு ஏறினோம். எனக்கு வந்து அதில் மெயின் கேரக்டர்ஸ் 2 விமனு. 2 பேர்த்துக்குமே ஸ்ட்ராங் ஆக்டிங் ஸ்கில்ஸ் வெளியே வர மாதிரி சீன்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்யராஜ் சார் சூப்பராக நடிச்சிருந்தார். நாகார்ஜுன் சார் சொல்லவா வேணும். அவர் என்ன 60+ இருக்கிற மாதிரியா இருக்கிறாரு, 40 மாதிரி இருக்கிறாரு அவரோட ஃபிசிக்கு. நாகார்ஜுனா சார் சூப்பர். ரஜினி சார், நாகார்ஜுனன் சார், ஆமீர் கான், சத்யராஜ் சார் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே லெஜெண்ட்ஸு. அப்புறம் எப்படி நடிக்காமல் இருப்பாங்க அவங்கள. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கூலி படம் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போங்க. நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனேன். அதனால எனக்கு பிடிச்சிச்சு. நான் வந்து அதில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸோட ஏஜு, அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்ஸை தான் நான் பார்த்தேன். நான் ஸ்டோரியை பார்க்கல. ஸ்டோரி என்ன வேணாலும் எடுக்கலாம். சினிமாவில் நம்ம நிறையா ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். இதுவும் கொஞ்சம் லாஜிக்கலாக தான் இருக்குது. கரெக்டாக கண்டினியூஷன் போகுது. சில பேர் சரியாக எடுக்க தெரில லோகேஷ் கனகராஜுக்கு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு அவரும் என்ன தான் பண்ணுவார், எல்லா கதையும் எடுத்துட்டாங்களாச்சு. அவரும் ட்ரை பண்ணியிருக்காரு. நல்லா வந்திருக்கு ஸ்டோரி. நல்லா இருக்குது மூவி. போய் பாருங்கள். காசு கொடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் டிமார்ட் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வரவர்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் vlog.